ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டர் மட்டும் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்குனா பட்டர் இன்னும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி தான். ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா முந்தின நாளே ஊற வச்ச பட்டாணி இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவுலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, கொஞ்சம் கூட இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட்டாணி வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேகலை அப்படின்னா இன்னும் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பட்டாணி இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்க போகிறேன். ஸோ தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை கூட நீங்கள் தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச விழுது இதோட சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி இதில் சேர்த்துக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான சூப் இது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பட்டாணி சீசனில் நீங்கள் அடிக்கடி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சூப் ரெசிபி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.